வணக்கம் ராஜேஸ்வரி. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஏர்வாய் பட்டணம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயபால். அதே ஊரை சேர்ந்த விஜய் என்பவர் இவரை துபாய் நாட்டில் வேலை உள்ளதாகவும் அதிக சம்பளம் வாங்கி தருவதாகவும் கடந்த 2024ஆம் ஆண்டு துபாய் நாட்டிற்கு வேலைக்காக அனுப்பி வைத்துள்ளார். பணிக்கு சென்ற ஒரே மாதத்தில் கவலைக்கிடமான நிலையில் வென்டிலேட்டர் உதவியுடன் தமிழகம் திரும்பியுள்ளார். இந்த தகவல் அவரது மனைவி மலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சை சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஜெயபால் 3 நாட்களில் உயிர் இறந்துள்ளார். இந்நிலையில் ஜெயபாலின் மனைவி மலர் தனது கணவர் வெளிநாட்டில் ஏதோ செய்து விட்டார்கள் என வெளிநாட்டுக்கு அனுப்பிய விஜய் கேட்டுள்ளார். அதே ஒரு விஜய்னு கேட்டுள்ளார். அவர் இவரை மிரட்டிய தோரணையிலும் உன்னையும் உன் கணவர் மாதிரி சாவிருப்பேன் கொண்டு விடுவேன் என மிரட்டும் தோரணையில் ஈடுபட்டுள்ளார். இதனை உடனடியாக கச்சிராபாளைய காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளார். புகார் அளித்த நிலையில் 1 மாதம் ஆகியும் காவல்துறையினர் எந்த ஒரு புகாரும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு மீது முறையிட்டுள்ளனர். நீதிமன்றத்தில் அந்த உத்தரவு வந்தவுடன் அதை எஃப்ஐஆர் பதிவு காவல் நிலையத்தில் எடுக்காத காரணத்தினால் இதை அறிந்த அவரது அவருடைய அக்கா மகன் விக்கி தனது சித்தப்பா மீது கொண்டவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என போலீஸ் நிலையத்தில் 6/6/25 அன்று இரவு போய் காவல் நிலையத்தில் முறையிட்டுள்ளார். காவலர்கள் அவரை அடித்து தரதரன் இழுத்து உள்ளே சென்று போலீசார் தாக்கிய தற்போதைய 2 மாதத்துக்கு முன்பு நடைபெற்ற சம்பவம் இப்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தற்போது அஜித்குமார் என்பவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு காவலர் மறைந்த நிலையில் மீண்டும் கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் போலீசார் தாக்கப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டு மேலும் தற்போதைய செய்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரசத் சதுர்வேதி அவர்கள் இதற்குண்டான உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். ராஜேஸ்வரி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் சந்திரகாந்த்.